இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஊரை ஒட்டியெல்லாம் இருந்தேன்னு சொன்னாங்களே, வீட்டில் காட்டு வாரத்தில் இருந்தாலும் இருந்தது உண்மையா? அவங்க முதல்ல இருந்திருக்கிறாங்க. சேத்துக்குடி வந்து சேத்துக்குடி கோவிந்த அண்ணன் தான் நான் பார்த்துருக்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, இது கல்யாணம் ஆயிருக்குது. ஒரு குழந்தையோட அவள் முழுவாயிருக்கும் போது தானே போலீஸ்காரன் அடிச்சு கொள்றான். ஒரு நல்ல நேரம் வர்ற வரைக்கும் இருக்கலாம், நல்லது வந்துருச்சுன்னா அப்புறம் போயிடலாம் என்னதான். ஒரு எப்படி வேணாலும் நாங்கள் ஒரு மன்னிப்பு பொது மன்னிப்பு வாங்கி வெளி நாட்டுக்கு போயிடலாம் என்னதான் அவரு பேசுவார். ஒரே இடத்துல 2 வாட்டில இருந்திருக்கீங்களா? போயிட்டு ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம் ஒரே இடத்துல. அப்படியே மௌனம் வருமா. காக்கி துணி கண்டான்னா அவனுக்கு ஒரு ஷிட்டு. இப்போ காக்கி துணி சொன்னோன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுருக்கீங்களா? நீங்க இது எங்க தயாரிப்பீங்க, எடுத்து வருவீங்களா? இல்லை யூனிஃபார்ம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ஈரப்புன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஆள் வச்சு, இல்லைன்னா அங்கேயே மிஷின் கொண்டு வந்து. ஒரே இடத்துல 2 வாட்டில இருந்திருக்கீங்களா? போயிட்டு ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம் ஒரே இடத்துல. ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம். அந்த இடத்துல எப்படி? ஒரே இடத்துல போலீஸ் இப்படி போகும் இப்படி போகும் நடுவில்தான் இருந்திருக்கிறோம். ஒரு வருஷம் இருந்திருக்கிறோம் ஒரே இடத்துல, 12 மாசம். அப்ப எப்படி இருக்கு? இப்ப அப்படி காட்டுல இருக்கும். இப்போ ஊர்ல இருக்கிறனால வீட்டுல ஃபேமிலியோட அங்கங்க இருக்கிறீங்க, காட்டுலன்னா வெளியில போகணும் அந்த மாதிரி என்ன ஆசைலாம் அந்த மாதிரி இருக்காது? இருக்குதுங்க. இருந்தாலுமே நாங்க வெளியில போக முடியாதுல்ல. வெளியில போனா ஆபத்தானே. அப்படி வெளியே நாம வந்து வெளியில வரணுங்கிறது இருக்குது. இருந்தாலும் வெளியில வந்து சும்மா விடுவாங்களா, அந்த பயம் இருக்கும். அதனால நாம இது என்ன சாதிக்கலாம், நமக்கு ஒரு நல்ல நேரம் வர்ற வரைக்கும் இருக்கலாம், நல்லது வந்துருச்சுன்னா அப்புறம் போயிடலாம் என்னதான். ஒரு எப்படி வேணாலும் நாங்க ஒரு மன்னிப்பு பொது மன்னிப்பு வாங்கி வெளி நாட்டுக்கு போயிடலாம் என்னதான் அவரு பேசுவாரு. அந்த நம்பிக்கையில நாமளும் இருந்துக்கிறோம். சரி ஏதோ நல்லா பிடிச்சி எதை கேட்டு எதோ நமக்கு ஒரு மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டா நாங்க போயிடலாம் அப்படின்னு தான் எல்லாருக்கும். நாம அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஊரை ஒட்டியெல்லாம் இருந்தேன்னு சொன்னாங்களே, வீட்டுல காட்டு வாரத்துல அந்த மாதிரி இருந்தது உண்மையா? அவங்க முதல்ல இருந்திருக்கிறாங்க. ஆமா, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் அழிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. ஏகப்பட்ட பொம்பளை ஆம்பளை குழந்தைகளை எல்லாம் சுட்டாங்க. இங்க மனுஷகுழியில தான் அது நடந்தது. இங்க குனிஞ்சூர்னு சொல்றோம்ல, அந்த காரைப்பள்ளை நீங்க அங்க போகல, நீங்க அங்க இங்க இருக்கும். அந்த காட்டுல தான் குடும்ப குடியே இருந்ததாமா. அதுக்கு முன்னே நமக்கு தெரியாது அதெல்லாம். அங்கேதான் எல்லாம் சின்ன பண்ண ஆகி 5 பேர் மிச்சானது. போதைமலை சொல்றது அந்த காடா? போதைமலையில இல்லை, இங்கு மெனுசுகுழி. போதைமலையில அது அவியலுக்கு சண்டையாகி கண்ணி வெடியே என்ன ஏதோ வச்சது. அது அந்த இடம் கர்நாடகத்துல. அது இங்கே வந்து அங்க பண்ணிட்டு இங்கே வந்து இருந்தது. இங்க அவியல் இங்கே எல்லாம் சுட்டு கொண்டாது. நெருப்பில் கொளுத்தி பொம்பளைகள் எல்லாம் இதை கண்டதுக்கு முன்னதை தப்பி ஓடிச்சு. மாட்டு மற்றதெல்லாம் சுட்டு பொதிச்சுட்டாங்க. சேத்துக்குழியாருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால, அது எப்படி நீங்க உண்மையா பொய்யாது? சேத்துக்குடி வந்து சேத்துக்குடி கோவிந்த அண்ணன் தான் நான் பார்த்துருக்கிறேன். பொண்டாட்டி நான் பார்த்தேன். இல்ல கல்யாணம் சொன்னால, அது கல்யாணம் அது எப்படி பண்ணாங்களோ அது எனக்கு தெரியும். இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிருக்குது. ஒரு குழந்தையோட அவ முழுவாயிருக்கும் போது தானே போலீஸ்காரன் அடிச்சு கொள்றான். அவன் வந்து சுடுறான். குழந்தைய அவ்வளோ பொத்திட்டு போயிருச்சு வகுத்துல. அவ பிள்ளைல படுத்திருந்தாலாம். வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து உன்ற கையிலேயே நான் இருக்கிறேன், என்ன ஒரு அடி அடிச்சிரு, நான் சத்து போயிடுறேன், இனி நான் வாழ்றது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிச்சா. அப்படி ஒரு அடி அடிச்சிட்டேன் சேத்துக்குள்ளியார். என்ன பண்றது, இன்னும் அவளை பொழிச்ச முடியாது. அது அவங்க துப்பாக்கியில சுட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களும் வகுத்துல போலீஸ்காரர் சுட்டாங்க. பிள்ளைகள் போய் படுத்துக்கிட்டா தெரியாம தேடு இருக்கிறாங்க, கிடைக்கல. இவன் வரும்போது இவ தான் தகவல சொல்றா. சொல்லிட்டு தான் அப்புறம் நான் இருக்கிறதும் இல்ல, உன்ற கையாரவே நீ கொள்ளும் அப்படின்னு சம்சார கேக்குதான். அப்பதான் ஒரு அடி அடி இன்னும் கொண்டு போக முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. என்ன என்ன அடிச்சு அப்புறம் பொதிச்சுட்டு போயிட்டான். அதனால அவர் கோபம் அதிகமா பண்ணாரு. அதுதான் அவனுக்கு கோபம். இந்த மாதிரி எல்லாம் நம்மள பண்ணாங்கல்ல, என்னதான் அவன் தான் வெறியே. சொல்ல மாட்டான், யாரு கூட பேச மாட்டான், நம்ம கூட பேச மாட்டான். அப்படியே மௌனம் வருமா. காக்கி துணி கண்டான்னா அவனுக்கு ஒரு ஷிட்டு. இப்ப காக்கி துணி சொன்னோன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுருக்கீங்களா? நீங்க இது எங்க தயாரிப்பீங்க, எடுத்து வருவீங்களா? யூனிஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க.
இதெல்லாம் ஈரப்புன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஆள் வச்சு இல்லைன்னா அங்கேயே மிஷின் கொண்டு வந்து காட்டுலயே எல்லாம் துணிமணி எல்லாம் கொண்டு வந்து தைப்பாங்க. அதெல்லாம் நீங்க அனுபவம் நேர்ல பாத்துருக்கீங்க? பாத்துருக்கேன். நம்ம காட்டுலயே இந்த மாதிரி யூனிஃபார்ம் வேணுமே, உங்களுக்கு எந்தெந்த சூட்டு வேணுமோ அந்தந்த சூட்டெல்லாம் அங்கேயே சொல்லி வாங்கி காசெல்லாம் கொடுத்து மிஷினெல்லாம் கொடுத்து மிஷினை கொண்டு வந்து அங்கேயே தைப்பாங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா பாக்கெட்ல பெருசு பெருசா இருக்கு, அதெல்லாம் என்ன அது வச்சிருப்பீங்க? இதுல குண்டு மருந்து தாங்க தோட்டா. அதுல உங்களுக்கு ஏதோ உடம்புக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதா? வராது. அதுல பாக்கெட்டு இது மேக்சான் தானே, மேக்சான்ல போட்டிருப்போம். நம்ம இந்த தோட்ட குழலுக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கும். அதை அப்படியே பேக் பண்ணி பிளாஸ்டிக் கவர்ல அப்படி இப்படி பேக் பண்ணி தோட்டாவை அப்படி வச்சிருப்போம். அந்த பாக்கெட்ல வந்து புட்டு புட்டு அது போட்டிருப்போம். போடுறது என்ன, நாம நல்லா இருக்கணும்னா வேற லுங்கிங்களை கட்டிட்டு நல்லா இருப்போம். பொறுப்படுறது போகணும்னா இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு தப்போம். இது போட்டுனா காட்டுல வந்து அது முள்ளு கில்லெல்லாம் பிடிக்க. ஆமா, அதனால என்ன ஒரே மாதிரி திருப்போம் எல்லாருமே, வேற ஆளு ஒன்னும் தெரியக்கூடாதுல்ல. புரியுது. இல்ல அங்கே மாத்தி மாத்தி துணி போடக்கூடாது, எல்லாம் நம்ம துணி தான் போடணும். வேற ஏதோ திடீர்னு போலீஸ் வந்தாலையோ இது தெரியாதல்ல, போலீஸ் வந்தாலும் தெரியாது, இன்னொருத்தர் வந்தாலும் தெரியாதுல்ல. அது பச்சை கலர் போட்டீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஆமா, அதுக்குதான் ஒரே மாதிரி கலரு நம்ம போட்டுக்கிறது, நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்தாருன்றாங்களா, அதெல்லாம் உண்மையா எப்படி? கொடுப்பான். எதோ இருக்கிறதோ கொஞ்சம் 10,000 20,000 10,000 5,000 இப்படி இருக்கிறத அவர் கேட்கும் போது இருந்தா அது ஏதோ அவர் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு இதுக்கு கேட்டோம்னா அதுக்கு கண்டிப்பா கொடுப்பான். ஆனா மக்களுக்கு கொடுத்துதான் நிறைய செலவு பண்ணிருக்கிறாரு. செலவு பண்றதுக்கு இன்னும் எதுவும் செலவு கிடையாது. நமக்கு எதுக்குடா காசு? இப்போ நீங்க வந்து காட்டுல இருக்கிறீங்க, வனப்பகுதியில இருக்கீங்க, இப்போ வந்து நீங்க எதனா சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான்வெஜ் எல்லாம் அப்பவே செய்தி வானொலி கேட்டுருப்பானா, எந்த பொருளும் அந்த வானொலி செய்தியில பேசிட்டு இருந்தா அந்த பொருளை வந்தாச்சு வெடியிருக்குள்ளேயே. அதுக்கெல்லாம் அப்பவே சொல்லி முன்கூட்டி வந்து அப்பவே சொல்லிடுவோம், அப்பவே வந்துருது. அங்கே எப்படி பண்றானோ நமக்கு தெரியல. இப்போ செல்லு இருக்குது, எங்க வேணாலும் பேசி செல்லுல இது பண்ணுவாங்க. அப்ப செல்லு இல்லாதையே நம்ம அந்த இடம் போறக்குள்ளேயே அங்கே வந்து ஸ்டாக் வந்துருது. அது எப்படி? ஆல்ரெடி வந்து நீங்கள தகவல் சொல்லி அடிக்க நிறைய இன்ஃபார்மர் இருப்பாங்க. ஆமா, இன்ஃபார்மர் எல்லாம் நிறைய கண்டிப்பா ஊருக்கு இருப்பாங்க. அவன் எதுவும் நமக்கு தெரியல, அவனோட இதே நமக்கு. ஆனா